பார்க்கலாம். செகண்ட் ஒன், second sum, let a equal to 1 2 3 4 etc 45 and r means relation, be the relation defined as is square of a numbers on a. So write r as a subset of a cross a. Also find the domain and range of r அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிறது 1 2 3 4 எக்ஸட்ரா 45 வரைக்கும் இருக்குது. மற்றும் r என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், அதாவது ஸ்கொயர் என வரையறுக்கப்பட்டால் ஆரை a கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஏ இது கிவன் 1 2 3 4 எக்ஸட்ரா 45 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ வரும். ஏ ஏ கூட மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1,1, அப்போ 2, 2, 3, 3, 4, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். 45, 45 அது வரைக்கும் போயிட்டுருக்கும். ஆர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்னா என்ன? ரேஞ்சு. இந்த ரேஞ்சு ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம்னு என்ன? இங்கிலீஷில் ஸ்கொயர் ஆஃப் நம்பர். ஸோ அதுதான். அப்போது 1,1, அப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2, 4. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன? 3, 9, 4, 16 அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போ 5, 25, 6, 36. அப்போ ஆர் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் ஏ இதுதான். அப்போ டொமைன்னா டொமைன் ஆஃப் ஆர் அது என்னென்னா மதிப்பகம். தமிழில் மதிப்பகம், இங்கிலீஷில் டொமைன் ஆஃப் ஆர்னு எழுதுகிறோம். 1 2 3 4 5 6. இது ரேஞ்ச் ஆஃப் ஆர், வீச்சகம். அது 1 செகண்ட் இருக்குது 1 4 9 16 25 36. இதுதான் வீச்சகம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை இப்படி போடலாமா? ஏல 6 வரைக்கும் எழுதிக்கிறோம். ஏ2ல் இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்கும். இப்போ நான் ஏன் 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்னா, அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும். நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 45 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 49 தேவையில்லை. ஸோ அதுங்காட்டி தான் நான் 6ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். 36 வரைக்கும் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதான் ஏன் நான் 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்? இங்கே 6 வரைக்கும் எழுதியிருக்கேன், இங்கே 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சுதா? இங்கே 45 வரைக்கும் கொடுத்துருந்தாலும் நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 49 கிடச்சிரும். ஆனால் லிமிட்டே கிவனில் கொடுத்துருக்கிறது 45 தான். ஸோ நமக்கு 7 தேவையில்லை. 7க்கு முன்னாடி 6 வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ அது வரைக்கும் நான் எடுத்து எழுதி அதோட மதிப்பகம், வீச்சகம், அதாவது டொமைன் ஆஃப் ஆரும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்